தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். ஹலோ சி ரீசெண்டாக ஒரு ஃபியூ டேஸாக பயங்கர வைரலாக ஒரு கண்டென்ட் ஒன்று யூடியூப்பில் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கேபிஒய் பாலா, அதாவது கலக்கப்போவது யார் பாலா வந்து ஃப்ராடா ஃபேக்கா, அவர் இந்த மாதிரி நிறைய உதவிகள் பண்ணுறாரு, ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறாரு, ஹாஸ்பிட்டல் கட்டுறேங்கிறாரு, 2 வீலர் வாங்கி கொடுக்குறாரு, வீடு கட்டி கொடுக்குறாரு, என்னோடய ஃபஸ்ட்டு படத்தில் சம்பளத்தில் வந்து 2 பேருக்கு வீடு கட்டி கொடுத்தாங்கிறாரு. எப்படி ஒரு மனுஷன் வந்து இவ்வளோ உதவி செய்ய முடியும்? அவ்வளோ உதவி செய்கிறதுக்கு அவர்கிட்ட எங்கே இந்த ஃபண்டு வருது? அவர்னா அவ்வளோ சம்பாதிச்சிட்டாரா? உண்மையிலேயே அவர்கிட்ட அவ்வளோ காசு இருக்கா? அப்படின்ற மாதிரி 1008 கேள்விகள். இன்னும் ஒரு சிலர் இன்டர்நேஷ்னல் சதியெலாம் நடக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை இல்லை எந்த அளவுக்கு பொய் அப்படிங்கிறதுக்கு நம்மக்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது. இதை பாலா தான் நிரூபிக்கணும். பாலா தான் வந்து இல்லை அவங்க சொல்கிறதெல்லாம் பொய், என் சைடு தான் உண்மை, பக்கா ஐ எம் வெரி க்ளீன் அப்படின்னு சொல்லி பாலா தான் ப்ரூஃப் பண்ணோம். அதை வந்து ப்ரூஃப் பண்ண வேண்டிய கடமை அப்படிங்கிறது பாலாவுக்கு தான் இருக்குது. ஸோ எனிவே, இப்போ இந்த பிரச்சனையை நம்ம ஏன் இங்கே எடுத்து பேசுகிறோம், இந்த டிஸ்கஷனை இங்கே ஏன் நம்ம வந்து ஒரு யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரண்ட்டாக இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதான் இங்கே நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஜென்ரலாக யாராக இருந்தாலும் சரிங்க, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். இப்போ வந்து ஒரு உதவி அப்படின்னு செய்கிறோன்னா எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோ போட்டு வீடியோ வச்சு அதுக்கப்புறம் அது டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் வீடியோ எடுத்து ப்ராப்பராக எடிட் பண்ணி போடுறாங்க அப்படின்னாலே தேர் இஸ் சம் மோட்டிவ் பிஹைண்ட் இட். அதுக்குள்ளே ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்குது அப்படின்றது தான் உண்மை. சரிங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டர் மயில்சாமி, இந்த மாதிரி நிறைய பேர் உதவிகள் நிறைய பண்ணியிருக்காங்க. பட் அவங்களாம் யாரும் வந்து பெருசாக விளம்பரம் தேடிக்கிட்டது கிடையாது, விளம்பரம் பண்ணிக்கிட்டதும் கிடையாது. ஆனால் பாலா கேஸில் என்னென்னா, அது பயங்கரமாக விளம்பரம் பண்ணுறாரு, கேமரா தூக்கி தூக்கி ஒரு இடத்துக்கு ஓடிட்டு போய் வீடியோ எடுத்து போடுறாரு. அப்படின்னா இதில் ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிறதான் இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு. சரிங்களா? எஸ், என்னென்னா நம்ம யாருக்கா உதவி செய்கிறோன்னா அதை அமைதியாக பண்ணிட்டு போயிடலாம். அப்போ அதில் விளம்பரம் தேடுறோம். அதாவது யாராவது நம்மளையும் அறியாமல் ஒரு வீடியோ எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் போடுறாங்கன்னா அது வேறு. நம்மளே ஒரு டீம் வச்சு ஒர்க் பண்ணி அதை சோஷியல் மீடியாவில் போடுறோன்னா எகெயின் அதுக்கும் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். விஜயகாந்த் அவர் நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பட் அவங்களாம் வந்து இந்த மாதிரி பப்ளிசைஸ் பண்ணதில்லை. பட் அவங்களாம் இறந்த பிறகு நிறைய பேர் வந்து சொன்னாங்க, அவர் விஜயகாந்த் எனக்கு இப்படி பண்ணார், மயில்சாமி எனக்கு இப்படி பண்ணார் அப்படின்னு நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்க. பட் ஆனால் கேபிஒய் பாலா கேஸ்லன்னா அவர் ஒரு உதவி பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாமே லைக் ப்ரிப்பேர்டாக போயிட்டு ஸ்கிரிப்டடாக வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுறாரு அப்படிங்கிறது இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் அவருக்கு ஏது இவ்வளோ ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது இன்னொரு மெயின் குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் குற்றச்சாட்டு பாலா மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆம்புலன்ஸ், அதாவது அவர் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தான்னு சொல்கிறாரு. அந்த ஆம்புலன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் பழைய ஆம்புலன்ஸு. அதுவும் வந்து அது எஃப்சி எல்லாம் தாண்டி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் ஏதோ பிரச்சனை அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. பட் என்னோட கருத்துமே என்னென்னா, மற்றது எப்படியோ வருமானம் எப்படி வருதோ இல்லை அவர் 2 வீலர் கொடுத்ததோ இதெல்லாம் நான் பேசலை. பட் ஆம்புலன்ஸ் அப்படின்னு வர்ற ஒரு இடத்துல மட்டும் என்னுடைய ஒரு ஒப்பீனியன் என்னென்னா, ஆம்புலன்ஸுங்கிறது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக கொடுக்கப்படுற ஒரு வெஹிக்கிள். அப்படி அந்த மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக கொடுக்கப்படுற ஒரு வெஹிக்கிள் நல்ல வெஹிக்கிளாக கொடுக்கணும். மேபி அது செகண்ட் ஹேண்டாக கூட வாங்கலாம். பட் நல்ல கண்டிஷனில் நல்ல ஒரு ப்ராப்பர் இன்சூரன்ஸ் டாக்குமெண்டேஷனோட இருக்கிற ஒரு வெஹிக்கிளாக வாங்கி கொடுத்தா தான் அதுக்கு ஒரு மீனிங்ஃபுல். இப்போது நம்ம ஜென்ரலாக நானே சில உறவினர்கள் வீட்டில் ஈவன் எங்கள் வீட்லேயே சில நேரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாராவது பெகர்ஸ் வந்து கேட்டாங்கன்னா கூட ரொம்ப பழைய ஃபுட்டை நிறைய பேர் போடுவாங்க. நான் எங்கள் வீட்டிலலாம் சொல்லிடுவேன், ரொம்ப பழசு சாப்பிட முடியாத ஃபுட்டெல்லாம் போடாதீங்க, போட்டால் சாப்பிடக்கூடிய நல்ல ஃபுட்டாக போடுங்க, இல்லாட்டி போடாதீங்க. நானே எங்கள் வீட்டில் சில நேரம் ஆர்கியூலாம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதை நிப்பாட்டிட்டு நல்ல ஃபுட்டு தான் கொடுக்க வச்சுருக்கேன்.
பட் இன்னும் நிறைய இடத்துல வெளியில் ரிலேட்டிவ்ஸ் அங்கெல்லாம் போகும்போது ரொம்ப பழைய ஃபுட்டு, அதாவது அவங்க சாப்பிட முடியாதுன்ற ஃபுட்டெல்லாம் வெளியில் போடுவாங்க பெக்கர்ஸ்க்கு. அதுவே தப்பு அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. எப்போவுமே நான் வந்து என் பாயிண்டில் அது க்ளீனாக இருப்பேன். ஒன்றும் கொடுத்தா நல்லபடியாக கொடுக்கணும், இல்லாட்டி கொடுக்க வேண்டாம் அப்படின்றத நான் எப்போவுமே இருப்பேன். ஸோ இது நார்மலாக ஒரு ஃபுட்டுக்கே இந்த மாதிரி நான் யோசிக்கிற ஒரு ஆள். அப்படி இருக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ், மெடிக்கல் எமர்ஜென்சி வெஹிக்கிள், அது வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் வெல் மெயின்டைன்டாக வெல் டாக்குமெண்டடான ஒரு வெஹிக்கிளாக இருக்கணுன்றது என்னோட எதிர்பார்ப்புன்னு சொல்ல மாட்டேன், எல்லாரோட எதிர்பார்ப்பும் அதுதான். அண்ட் அப்படி ஒரு வெஹிக்கிளை தான் அவர் டொனேட் பண்ணியிருக்கணும். அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் என்ன அப்படின்றது அந்த இதுக்குள்ளே நான் போகலை. எவ்வளோ வேணால் பட்ஜெட் இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம், கூட இருக்கலாம், அது டிஃபரெண்ட். பட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்படி தான் கொடுக்கணும். அண்டு இந்த மாதிரியான ஒரு ஆம்புலன்ஸு, இந்த மாதிரியான ஒரு காலாவதியான ஒரு ஆம்புலன்ஸு, ப்ராப்பராக ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்டேஷனில் ஒரு ஆம்புலன்ஸை கொடுத்துட்டு அதுக்கே எவ்வளோ பெரிய விளம்பரம்? இதெல்லாம் வந்து லாஜிக்கலாக எனக்கு வர்ற கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஓகே, ஃபைன். இப்போது ரீசெண்டாக அவர் நம்ம ரோபோ சங்கர் இறந்தார் இல்லைங்களா? ஆக்சுவலாக நான் சில பேர் சொல்லி கேட்டேன், அப்புறம் சில யூடியூப் சேனல்லையும் சில பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆம்புலன்ஸ் வர்ற வழியில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. அப்புறம் அங்கே அந்த வண்டியில் இருந்தவங்க, அந்த நாஞ்சில் விஜயன் அந்த மாதிரி ஆட்கள்லாம் இறங்கி தள்ளி விட்டாங்க. கொஞ்சம் நேரம் தள்ளி தான் அப்புறம் வண்டி டேக் ஆஃப் ஆச்சுன்னு சொன்னாங்க. இது நான் சில யூடியூப் வீடியோஸில் பார்த்தேன். ஓகே, அப்போது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணுற ஆம்புலன்ஸ் வெஹிக்கிள் என்ன மாதிரியான ஒரு கண்டிஷனில் வாங்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க. இப்போ தான் இங்கே தான் என்னென்னா சில கொஸ்டின்ஸ் லாஜிக்கலாக அரைஸ் ஆகுது. அதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக கொடுக்குற வெஹிக்கிளையே நீங்கள் இந்த மாதிரியான ஒரு வெஹிக்கிளை வாங்கி நான் கொடுத்தேன்னு ஒரு விளம்பரப்படுத்துறீங்கன்னா அப்போ டெஃபினட்டாக இதில் ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லாரும் வைக்கிற குற்றச்சாட்டு. ஜென்ரலாக இந்த என்ஜிஓஸில் இருக்கிற தொண்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா, இவங்க எல்லாமே ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஏன்னா இது அவங்க மேலே இருக்கிற ஒரு குற்றச்சாட்டும் கூட, எல்லா என்ஜிஓஸ் மேலேயும் இருக்கிற குற்றச்சாட்டு. 10 ரூபா செலவு பண்ணுவாங்க, அதாவது 10 ரூபா டொனேட் பண்ணுவாங்க, 10 ரூபா மக்களுக்காக செலவு பண்ணுவாங்க. ஆனால் கணக்கில் பேப்பரில் 100 ரூபா கொண்டு வருவாங்க, 1000 ரூபா கொண்டு வருவாங்க. அப்புறம் அந்த ஃபண்டிங் ஏஜென்சிஸ், டோனார்ஸ் கிட்ட போயிட்டு நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்ற மாதிரி கணக்கு வந்து பேப்பரில் ஏற்றுவாங்க. இது நிறைய பேர், நிறைய என்ஜிஓஸ், நிறைய தொண்டு நிறுவனங்கள், டொமஸ்டிக்காக இந்தியாவுக்குள்ளே ஃபண்ட்ஸ் வாங்குறவங்களும் சரி, இல்லை வெளியில் ஃபாரின் ஃபண்ட்ஸ் வாங்குறவங்களுமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இது வந்து வெல் டாக்குமெண்டட் ப்ரோவன் என்ன சொல்கிறது மிஸ்டேக். அது வந்து எல்லாரும் பண்ணுற தப்பு தான், எல்லா என்ஜிஓஸும் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி நல்லாவே டாக்குமெண்ட் பண்ண ஒரு விஷயந்தான். ஸோ இந்த தொண்டு நிறுவனங்கள் இல்லை தொண்டு செய்கிறவங்க அப்படிங்கிறவங்க பொதுவாகவே ஒரு சுய லாபத்துக்காக 10 ரூபா கொடுத்துட்டு 100 ரூபா வாங்குவாங்க. யார்கிட்ட? டோனார்கிட்ட, இல்லை டொனேட்டிங் ஏஜென்சிக்கிட்ட வாங்குவாங்க. இப்போது இந்த இடத்துல என்ன கொஸ்டின் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு லாஜிக்கலாக நான் யோசிக்கிற ஒரு விஷயம், அட்லீஸ்ட் அந்த ஆம்புலன்ஸ் விஷயத்தை மட்டும் நான் பேசுகிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு காலாவதியான ஒரு ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷனில் இருக்கிற ஒரு ஆம்புலன்ஸை, ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இல்லாத ஆம்புலன்ஸை வாங்கி நான் டொனேட் பண்ணின்றேங்க, எவ்வளோக்கு வாங்கினீங்க, எவ்வளோ ஃபண்ட் செலவு பண்ணீங்க, இதுக்கு வேறு யார்கிட்டயே ஏதாவது பில் ரைஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபண்டு வாங்கினீங்களா, இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இல்லை. அதுக்கு பாலா தான் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். சரிங்களா? பட் இங்கே தான் டவுட் வருது. என்னென்னா, ஒருத்தன் வந்து ஏன்டா இந்த மாதிரியான ஒரு காலாவதியான ஒரு டெட்டான ஒரு ஆம்புலன்ஸ் வெஹிக்கிளுக்கு நான் வாங்கி கொடுத்தேன்னு கிளைம் பண்ணணும், அப்போ இதில் ஏதோ ஒன்று இருக்கே அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வருது. இது எல்லாருமே கேட்குற ஒரு கொஸ்டின் தான். சரிங்களா? அண்ட் என்ஜிஓஸில் எப்போவுமே இந்த ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குது. அண்டு இன்னும் நம்ம பழைய எம்ஜிஆர் பாட்டு ஒன்று இருக்குது, தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநலத்துண்டு, ஊர் மக்களறிய கூட்டுவதில் சுயநலம் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம எம்ஜிஆர் பாட்டு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி தான், அதாவது தானாக முன் வந்து செய்கிறது, தொண்டு செய்கிறது, இல்லை டொனேட் பண்ணுறதுங்கிறது வேறு. ஆனால் அதை ஃபோட்டோ பிடிச்சி வீடியோ பிடிச்சி போடுறது அப்படிங்கிறது அங்கே தான் வந்து ஒரு கொஸ்டின் மார்க். ஜென்ரலாக பப்ளிக் யாராவது வீடியோ போடுறாங்க, இல்லை அன்னோனாக லைக் அன்ப்ரிப்பேர்டாக அன்ஸ்கிரிப்டடாக நடக்கிறதுங்கிறது வேறு. பட் வெல் ப்ரிப்பேர்டாக வெல் ஸ்கிரிப்டடாக நடக்கிறது அப்படிங்கிறது வேறு. இந்த ரெண்டுத்துக்குமே தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். இப்போது கேபிஒய் பாலா வந்து
அவர் மேலே வச்சிருக்க குற்றச்சாட்டுக்கு அவர் தான் வந்து சப்ஸ்டான்ஷியேட், அவர் தான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிக்கணும், அவர் தான் அவரை ப்ரூஃப் பண்ணிக்கணும். சரிங்களா? பட் ஆனால் இவங்க எல்லாரும் வைக்கிற குற்றச்சாட்டுலேயும் ஏதோ ஒரு சில உண்மைகள் இருக்கிறதா தான் எனக்குமே லாஜிக்கலாக தோணுது. ஏன்னா நம்ம இப்போ யூபிஎஸ்சிலே வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியில் ஒரு சிலபஸ் இருக்குது. இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸு, என்ஜிஓஸ், சிவில் சொசைட்டி, இங்கெல்லாம் என்ன பிரச்சனை இருக்குது, இவங்களுக்கெல்லாம் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, இவங்களோட சேலஞ்சஸ் என்ன, இவங்கள்ட்ட இருக்கிற irregularities என்னன்றது நமக்கு சிலபஸாகவே இருக்குது. இன்ஃபேக்ட் அது ஒரு ஆர்டிக்கிளாகவே நான் வந்து நம்ம IASgoogle.comல போட்டிருக்கேன். நீங்களும் உள்ளே போய் பார்க்கலாம். அந்த லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்டு GS2ல் மோஸ்ட் ஆஃபன் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்ஜிஓஸ் செக்டார்ஸில் என்ன பிரச்சனை இருக்குது, என்ஜிஓஸ் ரிலேட்டடாக இன்னும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ தொண்டு செய்கிற நிறுவனங்கள் இல்லை தனிப்பட்ட நபர்கள் இவங்க யாருக்கு உண்மையாக இருக்காங்களோ இல்லையோ, நான் என்ன சொல்லேன், அவங்கவுங்க மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கணும். இவ்வளோதான் என்னோட ஒரே கருத்துன்னா, அவங்கவுங்க மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கணும். அவங்க மனசாட்சிக்கு அவங்க உண்மையாக இருந்துட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் சொல்ல தேவையில்லை. பட் அவங்க மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கும்னு நினச்சி பொய்யா இருந்தாங்கன்னா அது அவங்களே அவங்க வந்து தரம் தாழ்த்திக்கிற மாதிரியான ஒரு செயல். ஸோ இப்போ KPY பாலாவை பொறுத்தளவில் அவரோட மனசாட்சி, அவரோட வாய்ஸ் ஆஃப் கான்சியன்ஸுக்கு தான் தெரியும் அவர் பண்ணினதில் என்னென்ன உண்மை என்னென்ன பொய் அப்படின்னு. சரிங்களா? இதை வந்து KPY பாலா தான் வந்து கிளாரிஃபிகேஷன் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கார். அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கப்படாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட பிறகு ஒன்று கிளாரிஃபிகேஷன் கொடுத்தே ஆகணும், இல்லைனா அவர் வந்து குற்றச்சாட்டை ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும். இது ரெண்டு தான் இல்லைங்களா? இப்போ வந்து KPY பாலா அவர் என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு அப்படின்றது தெரியாது. பட் நம்ம ஆஸ் அ UPSC சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரண்ட்டாக GS2 சிலபஸில் NGOs, சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸில் என்ன பிரச்சனை இருக்குன்றதில் இது ஒரு பெரிய பிரச்சனை. இது இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் irregularities அண்ட் ஃபண்ட்ஸ், இப்போ இந்த FCRA அதெல்லாம் சொல்லுவோம், நம்ம ஃபாரின் டொனேஷன் வாங்குறது, இதெல்லாம் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் irregularities நிறைய நடக்குது. அண்ட் அந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் irregularities-ல் இந்த KPY பாலா இஷ்யூவும் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருக்குது. இதை வந்து KPY பாலா தான் கிளாரிஃபை பண்ணணும். சரிங்களா? விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.